செங்கோட்டையனை பார்த்து ஒருத்தர் பேர் என்ன வின்ஸ்டார் சிவகுமாரா, ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். அவர் 300 கோடிக்கு மோசடி பண்ணியிருக்காரு சேலம் பகுதியில். அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. அவர் நேரடியாக செங்கோட்டையன் பொன்னாட போத்துறாரு, செங்கோட்டையன் அவருக்கு பொன்னாட போத்துறாரு. நினைக்கிறேன் தாவைக்கல. ஆமாம். இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை பீக்கில் இருந்தபோது பிஜேபியில் ரவுடிகள் சேர்ந்ததெல்லாம் பார்த்தோம். ஆமாம், பல மாவட்ட செயலாளர்கள் வந்து ஹிஸ்டரி சீட் உள்ளவங்களா இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த நிதி நிறுவன மோசடி, அந்த நிறுவனம் ஆருத்ரா, இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு வந்து பிஜேபியில் ஒரு மத்தியில் ஆளுகின்ற கட்சி, மாநிலத்தில் பெரிய செல்வாக்கு இல்லைன்ற போதே அங்கே அவ்வளோ ரவுடிகள் எல்லாம் சேர்ந்தாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு தாவேகா மாநிலத்தில் ஆளுங்கட்சி, அதுவும் இளைஞர்களுக்கான கட்சி அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் சேருவாங்க? அப்போ ஒளிஞ்சிருந்த பதுங்கி இருந்த இந்த குற்றவாளிகள்லாம் புற்றிசல் போல தாவேகாக்குள்ள சேருவாங்க. 44% பேர் குற்றப்பின்னணி உடையவங்க, மிகுந்த குற்றப்பின்னணி உடையவங்க அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்பரு இல்லையா? இங்கே இதில் டெல்டா மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏக்கு நின்றவர் வந்து 10 நாள் முன்னாடி தான் கஞ்சா கேஸ்லேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. அதே போல் உசிலம்பட்டி அந்த பக்கம் தேனி பக்கத்தில் வந்து சாதிய வெறியோடு பேசக்கூடிய ஒருத்தரை வந்து பார்த்தோம். இந்த கனிமொழின்ற அம்மா, அவங்க தன்னை டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. அவங்க படித்தது சட்டம். பல பேர் போட்டுக்கிறாங்க எம்எல்ஏக்கள். ஆமாம், டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து புற்றுநோய் வந்து கேன்சரில் ஜோசியத்தின் மூலமாக எப்படி புற்றுநோயை குணப்படுத்த முடியுமா இல்லைன்றது சொல்ல முடியும், இப்படி சொல்கிறாங்க. அப்போ குற்றப்பின்னணி உடையவங்க, இந்த மாதிரி ஃப்ராடு, ஜோசியத்தின் மேல் ஃப்ராடு பண்ணக்கூடியவங்க, இப்படி பல தரப்பான சக்திகள் தாவேகாவுக்குள்ள வந்து வேட்பாளர்களே பாதிக்கு பாதி கடைசி நேரத்தில் வந்தவங்கள தான் விஜய் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ மொத்தமாக பார்க்கும்போது வட இந்தியாவில் சங்கிகள், இந்துத்துவவாதிகள், ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அவங்க ஃபேக் நரேட்டிவ், அவங்க வந்து இப்போ மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு அக்லக்கை கொன்னது, ஃபெகலுகான் கொன்னது, இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருவோம். அதெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தாவேகாவினுடைய இந்த ஃபேக் நரேட்டிவ் இண்டஸ்ட்ரி என்பது அப்படி செயல்படுகிறது.